நான் சொல்லத கேளு மருமோள. இல்லதே அதெல்லாம் சரியா வராது. அதெல்லாம் சரியா வரும் மருமோள. என் பேச்சு கேளு சொல்லிவிட்டேன். ஆமா எதே அதான் சொல்லுதம்லதே அதெல்லாம் சரியா இருக்காதுன்னு. அட என்னக்கா இது, வீட்டு மாமியாரு அதுவும் வீட்டுல பெரியவங்க சொல்லும் போது அதை கேட்க மாட்டேன்னு அடம் முடிச்சுக்கிட்டு இருக்கிய. நல்லா சொல்லி சின்ன பொண்ணு. அட என்னக்கா இது, உன் மாமியார் பேச்செல்லாம் கேளு சின்ன பொண்ணுன்னு எனக்கே நீங்க புத்திமதி சொல்லி தருவிய. இப்ப நீங்களே உங்க மாமியார் பேச்ச கேட்க மாட்டேன் கேள. நல்லா சொல்லி சின்ன பொண்ணு. நான் சொன்னத ஒரு வார்த்தை கூட கேட்கவே மாட்டேங்க பாத்துக்க. ஏங்க ஏங்கா இப்படி இருக்கிய, பெரியவங்கள மதிக்காண்டமாக்கா. ஏங்க உங்களை பார்த்துதானே நாங்க நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் கத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்களே இப்படி இருந்தா எப்படி? எல்லாருக்கும் முன் மாதிரியா நீங்க தானே இருக்கிய. அட சின்ன பொண்ணு நீ வேற. என்னக்கா நீ வேற நான் வேறன்னு சொல்லிட்டு இருக்கிய. உங்க மாமியார் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. ஆமா பொண்ணு தை பட்டியோ, என்ன விஷயம்? நீங்க என்ன சொன்னீங்க? மரகதக்கா கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காவோ. என்ன விஷயம்னே உனக்கு தெரியல சின்ன பொண்ணு. நீ பாட்டுக்கு நான் என்னமோ எங்க அத்தை பேச்ச கேட்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏக்கா அது என்ன விஷயமா இருந்தேனக்கா, நம்ம பொண்ணு தாய் பாட்டி சொல்லதை நீங்க கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். எங்க மாமியார் ரொம்ப நல்லவங்க, எப்பவும் எனக்கு சப்போர்ட்டா தான் பேசுவாங்க, என்ன அவங்க மக மாதிரி நல்லபடியா பாத்துக்கிடுவாங்கன்னு என்கிட்ட எத்தனை நேரம் உங்க மாமியாரை பத்தி பெருமையா பேசியிருக்கிய. அந்த மாமியார் சொன்ன ஒரு வார்த்தையை நீங்க கேட்க மாட்டேன்னா அப்ப என்னக்கா நியாயம் இதெல்லாம்? ஏமாடி சின்ன பொண்ணு இருனா என்ன விஷயம்னு சொல்லுதே. பாட்டியா நீங்க சொல்லுங்க என்ன விஷயம்னு. இங்க பாரு சின்ன பொண்ணு, முந்தானத்து மருமவன் சுவாம வந்து பத்திரிகை கொடுக்க வந்தாருல. யாரு, நம்ம மரகதக்காவோட அண்ணனா? ஆமா சின்ன பொண்ணு, சுவாம மருமவன் தான் பத்திரிகை வந்து கொடுத்துட்டு போனாருல. பொண்ணு தை பட்டியோ, இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு என்ன பிரச்சனைன்னு. மரகதக்காவோட அண்ணன் அவங்க வீட்டு பால் காய்ப்புக்குன்னு வந்து பத்திரிகை வச்சுட்டு போனாரு. இப்ப மரகதக்கா நான் அவங்க வீட்டுக்குலாம் போக மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவோ. ஆனா நீங்க அதெல்லாம் இல்ல மருமோள, நீ கண்டிப்பா போய் தான் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. அதான் அவங்க பேச்ச கேட்க மாட்டேக்காவோ அதானே? ஐயோ ஐயோ சின்ன பொண்ணு அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இக்க மாமியார் சொன்ன பேச்ச மந்திரமா கேளுங்கக்கா. தயவு செஞ்சு உங்க அண்ணன் வீட்டு பால் காய்ப்புக்கு போயிட்டு வாங்கக்கா. சின்ன பொண்ணு என் மருமவன் அவங்க அண்ணன் வீட்டு பால் காய்ப்புக்கெல்லாம் போக மாட்டேன்னு ஒன்னும் சொல்லல. ஏன்னா நாங்க எல்லாரும் குடும்பத்தோட தானே போக போறோம். அட அப்படியே பாட்டியோ, அப்ப எந்த பிரச்சனையும் இல்லையா? குடும்பத்தோட போறீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து போய் வீட்டையெல்லாம் நல்லா சுத்தி எடுத்து பாத்துக்கிட்டு நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டு எடுத்து வர வேண்டியது என்ன? சின்ன பொண்ணு பால் காய்ப்பு வீட்டுக்கு போறதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் என்ன என் மருமக கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா இருங்கதே நான் சின்ன பொண்ணு கிட்ட சொல்லுதே. சரி மருமோள நீயே சொல்லு, அவன் என்னதான் சொல்லுதான்னு பாப்போமே. இக என்ன விஷயம்க்கா, உங்க மாமியார் பேச்ச நீங்க கேட்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. சின்ன பொண்ணு அது வந்து எங்க அண்ணன் விட்டு பால் காய்ப்புக்கு இப்ப நாங்க போனோம்ல, அப்போ சரி பால் காய்ப்புக்கு ஒரு 500 1000 ரூபாயா நம்ம மொய் எழுதிட்டு வரலான்ட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது எப்படி சின்ன பொண்ணு, அண்ணன் வீட்டுக்கு பால் காய்ப்புக்கு போயிட்டு வெறும் 500 1000 ரூபாயை மொய் எழுதிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? அதானே பாரு சின்ன பொண்ணு என்ன சொல்லுதான்னு. நீ சொன்னதெல்லாம் சரியா இருக்காது மருமோள, நான் சொன்னதான் சரியா இருக்கும். ஏ பாட்டியோ, அத நீங்க என்ன சொன்னீங்கன்னு சொல்லுங்க. சின்ன பொண்ணு எங்க அத்தை என்ன சொல்லுதாவன்னா, இங்க பாருமக்கா, இப்போ நம்ம வேற யார் வீட்டுக்கா பால் காய்ப்புக்கு போறோம், சும்மா ஒரு 500 1000 ரூபான்னு மொய் எழுதி வைக்கிறதுக்கு அண்ணே கூட பிறந்த அண்ணே ஒரே ஒரு அண்ணன் தானே? ஆமத்தே ஒரே ஒரு அண்ணன் தான். அதான் ஏற்கனவே ஒரு வீடு பால் காய்ப்புக்கு நம்ம போயிட்டு வந்தாச்சு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் திருப்பி இப்ப 2வது வீடு பால் காய்ப்புக்கு தானே. அது இருக்கட்டும் மருமோள, அதுக்கு 500 1000 மொய் எழுதுனா நல்லா இருக்காது. அவனுக்கு மரியாதை இல்ல நமக்கு மரியாதை இல்ல. இங்க பாருமக்கா சின்ன பொண்ணு, நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த 500 1000 மொய் எழுதுதெல்லாம் விட்டுரு. முதல்ல உங்க அண்ணனுக்கு ஒரு 1/2 பவுன்லயோ இல்ல 1 பவுன்லயோ ஒரு மோதிரத்தை எடுத்து போடுங்க. 1/2 பவுன்ல இல்லனா 1 பவுன்ல மோதிரமா? அதுவும் இப்ப தங்கம் விற்கப்பட்ட விலையில. நானே இப்பதான் என் சம்மந்திகாரி எங்க மாமியார் என்னவோ கம்மல்லாம் வாங்கி கொடுக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாவோ, அவளை அடிச்சு துரத்ததுக்குள்ள ஒரு பெரிய நாடகத்தையே நடத்தினேன். இப்ப மறுபடியுமா? நல்ல பாருங்கதே, நீங்க மோதிரம் எடுத்து போடுன்னு சொன்ன உடனே சின்ன பொண்ணு எப்படி வாயை பிளந்துட்டு உட்கார்ந்திருக்கான்னு. ஏமக்கா ஏ சின்ன பொண்ணு, அட ஏ சின்ன பொண்ணு, ஏமக்கா நான் சொன்னது சரிதானே? ஏ பாட்டியோ, நீங்க சொன்னது சரிதான். ஆனா அதுக்குன்னு இப்ப தங்க விற்கப்பட்ட விலைக்கு 1/2 பவுன் 1 பவுன் நகையை வாங்கி போட முடியுமா? நல்லா சொல்லு சின்ன பொண்ணு, இப்ப நகை விற்கப்பட்ட விலைக்கு நம்ம இதெல்லாம் வாங்கி எடுத்து போட முடியுமா? இதத்தான் எங்க அத்தை அப்பதே இருந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கா, சின்ன பொண்ணு ஒரு மோதிரத்தை வாங்கி எங்க அண்ணனுக்கு போடுன்னு. நான் வேண்டாம் ரூபாயை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். வேலை ஏத்தமெல்லாம் இருக்கதான் செய்யும், ஆனா அதுக்குன்னு நீ ஒரு நியாயத்தை சொல்லு சின்ன பொண்ணு. இவன் மைனிகாரி விஜயா இருக்கான்ல, இவளையும் மதிக்க மாட்டா, இவ தங்கச்சி தங்கராணியும் மதிக்க மாட்டா. ஆமா அது தெரிஞ்சது தானே. தெரிஞ்சதுதானே சின்ன பொண்ணு, உனக்கே தெரியும்ல அவ எப்படியாப்பட்ட ஆளுன்னு. இப்ப நீ கொண்டு ஒரு 500 1000 ரூபாய் கொடுத்தேன்னு வச்சுக்கிய, அத வாழ்நாள் பூரா சொல்லி சொல்லி காட்டுவா. என் பேத்தி மாதிரி 2 பேரும் பெரிய பிள்ளையானவுள்ள, அதுக்கப்புறம் நம்ம விசேஷம் வச்சிருந்தோம்ல, அப்போ தாய் மாமங்கிற முறையில 2 பேரும் வந்து எல்லா சீர்வரிசையும் செஞ்சாவோ. நகை துணிமணி எல்லாம் வாங்கி எடுத்து கொடுத்தாவுள்ள சின்ன பொண்ணு. ஆனா அன்னைக்கு விசேஷத்து அன்னைக்கு அந்த விஜயக்கா சாப்பிடாமலாம் போனாவோ. அதான் அவளை பத்தி தான் தெரியும்ல சின்ன பொண்ணு. நம்ம புருஷன் அவ தங்கச்சி பிள்ளைகளுக்கு நகை நட்டு துணிமணி எல்லாம் வாங்கி எடுத்து கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணுறாருன்னு அங்கன ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணலாம்னு வேணும்னு அவ சாப்பிடாம போனா.
அது அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை எல்லாம் சரியாயிட்டுல. அந்த ஒரு குழப்படியில தான் சுவாமி தங்கச்சி மாரிட்ட கொஞ்ச நாள் பேசாம இருந்தான். ஆமா, அந்த அண்ணன் தான் ஒரு 2-3 வருஷம் அந்த பக்கமே வர மாட்டாரே. இந்த பக்கம் வர்றதுக்கு என்ன சின்ன பொண்ணு, ஒரு போன் பண்ணி கூட எங்க அண்ணன் பேச மாட்டாம்ல. ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி இப்ப சுவாமி எல்லார்ட்டையும் பேசி எடுத்து இருக்காம்ல. ஆமா பாட்டியோ, அதுக்குன்னு என்ன அதுக்கண்ணே இதுக்கண்ணே என் மருமா மாதிரியே நீங்க சொல்லிட்டு கிடக்க. அத அவன் விஜய சொல்லி காட்டுவான்னு சொல்லலாம்ல. அவன் மக்கமா இருக்கு, நாங்க இவ்வளவு செஞ்சோம், இவ பால் காய்ப்புக்கு வெறும் 500 ரூபாய் 1000 ரூபாய் துட்ட கொடுத்துட்டு போயிருக்கா. நாங்க என்ன சுவாத்துக்கு வழி இல்லாம இருக்குமா, இந்த ரூபாயை வச்சுதான் நாங்க திங்க போறோமா, அப்படி இப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லி காட்ட மாட்டா. ஆமா பாட்டியோ, கண்டிப்பா அந்த அக்கா சொல்லி காட்டுவோம். அதுவும் இல்லாம இப்ப நான் வந்து இவகிட்ட உங்க அண்ணனுக்கு நீ நகையெல்லாம் எடுத்து போடணுமா அப்படி இப்படின்னு கேட்டோம்னா நீ ஒரு 500 ரூபாய் துட்ட இல்ல 1000 ரூபாய் துட்ட கொடுக்க வேண்டியதான். இப்ப நான் தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நகை எடுத்து போடுன்னு. இப்ப மோதிரம் வாங்கி அவன் அண்ணனுக்கு போட்டு விட்டான்னு வச்சுக்கேன், அவன் அண்ணனும் சந்தோஷப்படுவான்ல. அவன் மைனிகாரி கேப்பான்ல, அவன் தங்கச்சி மாதிரி உனக்கு என்ன செஞ்சான்னு. அப்ப கொஞ்சம் பெருமையா சொல்லிடுவான்ல அவனும். அவனுக்கு மரியாதை, நம்மளுக்கும் மரியாதை தானே. பணம் வரும் போகும், அதே மாதிரி தங்க நகை விலை கூடும் குறையும். நம்ம அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா முடியுமா சின்ன பொண்ணு? அதுக்குன்னு கூட பரப்ப நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது பத்தியா. ரொம்ப கரெக்டா சொன்னிய பாட்டியோ. நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். மரகதக்கா பாருங்கக்கா, உங்க மாமியார் உங்களை எல்லாரும் நல்லபடியா மதிக்கணும், உங்க அண்ணனுக்கு நல்லபடியா மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கணும்னு நினைச்சுதானே இப்படி சொல்லுதாங்க. அதுக்கு நமக்கு நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சோமு அன்னைக்கு வந்தாம்ல, நல்லபடியா பேசினாமக்கா. மரகதம் காப்பி போட்டு குடிச்சா எங்க அம்மா கையில காப்பி குடிச்ச மாதிரியே இருக்குன்னு என்ன பெருமையா பேசினான் தெரியுமா. பக்கத்துல இருந்து விஜயாவும் அப்படியே கண்ண உருட்டி உருட்டி முழிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு தான் இருந்தா. பிள்ளைகளை பத்தி எல்லாம் நல்லபடியா விசாரிக்காம பாத்துக்க. அப்ப நல்லபடியா பேசி எடுத்து இருக்கும்போது நம்மளும் நல்லபடியா ஒத்துமையா இருக்கணும்ல. ஆமா பாட்டியோ, நீங்க சொல்லதெல்லாம் சரிதான். இங்க பாரு மருமோல, ரூபாயெல்லாம் இல்லன்னு நினைக்காத. எங்கள உடஞ்ச வளையல் ஒண்ணு கிடக்கல, அதை மாத்தி எடுத்தாது உங்க அண்ணனுக்கு ஒரு மோதிரத்தை வாங்கி எடுத்து போடு. என்ன முழிச்சுக்கிட்டே இருக்க, நான் சொல்லதை செய்யி. தங்கராணிக்கிட்டே ஒரு வார்த்தை கேளு, நம்ம ரெண்டே சேர்ந்து நாங்க எடுத்து போடுவோமா இல்லன்னா தனித்தனியா எடுத்து போடுவோமான்னு. அவன் எடுத்து போட்டாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நீ எடுத்து போடு மருமோல. ஏக்கா என்னக்கா முழிச்சுக்கிட்டு இருக்கிய? இப்படியாப்பட்ட மாமியார் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். வீட்டுல இருக்கப்பட்ட மருமவா அவங்க கூட பிறந்தவங்களுக்கு எல்லாம் 100 ரூபாய் துட்ட கொடுத்துருவாங்களோன்னு மாமியா மாரலாம் கண்ணுல விளக்கண்ணைய ஊத்திட்டு பாத்துக்கிட்டு இருப்பாவோ. ஆனா பொண்ணு தாய் பாட்டி அப்படி இல்ல. அப்படி எல்லாம் இல்ல சின்ன பண்ணி. எங்க அத்தை, நான் அவங்கள பத்தி என்னைக்காவது ஒரு நாளாவது நான் குறை சொல்லியிருக்கேனா? வீட்டுக்கு கல்யாணம் முடிஞ்சு வந்த புதுசுல அப்படி இப்படின்னு சின்ன பிரச்சனை இருக்கதான் செஞ்சது. அதுக்கப்புறம் என்னை பத்தியும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்கள பத்தியும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்களை அவங்க இன்னைக்கு வரைக்கும் மகாமாரி தானே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னக்கா, கிளம்புங்க போவோம், போய் மோதிரத்தை எடுத்துட்டு வந்துருவோம். எப்பாடா என் பேச்ச என் மருமவ கேட்க வைக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் பேச வேண்டியதா இருக்கு. சரி மருமோல, பாரதி நாளைக்கு இந்த அண்ணாச்சிக்கு சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு இருந்தால, இப்ப என்ன ஏதுன்னு போய் பாத்துட்டு வரேன். சரிங்க தே. சின்ன பண்ணி, ஓ மாமியார் எங்க? பாட்டியோ, அவங்க அப்பதே பாரதி பாட்டி விட்டு கிளம்பியாச்சு. ஓ அப்படியா? எனக்கு முன்னாடியே பாரதி வீட்ல போய் அட்டெண்டன்ஸ் போடலாம்ல போயிருக்கா? இப்பதான் பாட்டியா போயிட்டு இருக்காவோ. சரி, அப்ப நான் அவளுக்கு முன்னாடியே போய் அட்டெண்டன்ஸ் போட்டுறேன். எங்க அத்தை சொல்லுது சரிதான் சின்ன பண்ணு, ஆனா இப்போ விலை அதிகமா இருக்கு பத்தியா. இக்க விலையெல்லாம் பார்த்த முடியாதுக்கா. பொண்ணு தாய் பாட்டி என்ன சொன்னாவோ பாத்தீங்களா? பாட்டி சொன்னதெல்லாம் கரெக்ட். நீ ஒரு நாள் இல்லைன்னா கூட ஒரு நாள் உங்க மைனிகாரி இருக்கல விஜயாக்கா, அவங்க சொல்லி தான் காட்டுவாவோ. வீடு தேடி போய் பத்திரிகை எல்லாம் வச்சுட்டு வந்துடுறேன், உமர் தங்கச்சி என்ன செஞ்சா பாத்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி காட்டுவாவோக்கா. ஆமா சின்ன பண்ணு, என் மைனிகாரி இல்லட்டாலும் அவ தங்கச்சி இருக்கல்ல, அவளே சொல்லி கொடுப்பா. சரிக்கா விடுங்க, நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும். என் தங்கச்சி துணிமணி எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா, அப்ப அவகிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிட வேண்டியதான். ஏக்கா, அப்ப நீங்களும் துணிமணி எல்லாம் எடுக்கணும்லக்கா? ஆமா சின்ன பண்ணு, எங்க அண்ணன் எங்க வீட்டு விசேஷத்துக்கு எல்லாம் நல்ல முறைப்படி எல்லாம் செஞ்சான். அதே மாதிரி நாங்களும் செஞ்சாதானே மரியாதையா இருக்கும். ஆமாக்கா, அப்பதான்க்கா எல்லாருக்கும் மதிப்பா இருக்கும். சரி சின்ன பண்ணு, அப்ப நாளைக்கு என் கூட மோதிரம் எடுக்க வாரியா? என்னக்கா வாரியான்னு கேக்கிய? போவோம்னு சொல்லுங்க. சரி சின்ன பண்ணு, அப்ப என் தங்கச்சிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிக்கிடுதேன். சரிக்கா, முதல்ல தங்கராணி அக்கா கிட்டையும் சொல்லுங்க. அவங்களும் வந்த உடனே நம்ம 3 ரூபாய் போய் சேர்ந்து போயிட்டு வந்துடலாம்ல. சரி சின்ன பண்ணு. என்ன என் மருமக வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருக்கா? சின்ன பொண்ணு வீட்டுக்கு போறேன், மரகத வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிடந்தா. இது சேயா மர்மோல, என் மர்மோல. ஆட என் மர்மோல, கீதா. சரி இல்லையா, மர்மோல மர்மோலன்னு நான் பாட்டுக்கு தொண்டை தண்ணி வத்துற அளவுக்கு கூப்பிட்டு கிடக்கேன். இவன் என்னடான்னா செய்யின்னு கிடக்கா. மர்மா இல்ல இல்ல நாலுமுடி. எத்தே நீங்களா? என்னது இதெல்லாம்? நாலுமுடின்னு நீங்களே என்ன கூப்பிட ஆரம்பிச்சிட்டியே? பின்ன நாலுமுடின்னு கூப்பிடாம பின்ன 8 முடினா கூப்பிடவனா? எத்தே என்ன மர்மோல? நானும் வந்ததுல இருந்து என் மர்மோல மர்மோலன்னு 7 நேரம் கூப்பிட்டாச்சு. என்ன ஏதுன்னு கூட நிமிந்து பார்க்கல. ஒரே செய்யின்னு கிடந்த, அதான் நாலுமுடின்னு கூப்பிட்டேன். டக்குன்னு நிமிந்து பார்த்துட்டியா? போங்கதே, நான் இருக்க டென்ஷன்ல நீங்க வேற. என்னது டென்ஷனா? என்ன மர்மோல, உனக்கு அப்படி என்ன டென்ஷனு? பைப்ல போய் தண்ணியை நான் புடிச்சிட்டு வரேன், உனக்கு என்ன டென்ஷனு? நீ வீட்டு வாசல்ல தானே சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க. ஏதே ஏன் நின்னுகிட்டே இருக்கிய? முதல்ல குடத்தை இறக்கி வைங்க. என்னதே குடத்தை மட்டும் இறக்கி வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு நின்னு
வாய் சோத்துக்கு என்ன அல்லோல பட வேண்டியதா இருக்கு. என்ன மருமோல நீ என்னத்துக்கு அல்லோல படணும்? அதான் என் மருமவ வீட்டு மகாலட்சுமி நல்லபடியா இருக்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செய்யாண்டாம்னு சொல்லிக்கிட்டு நான் தானே சமையல் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆமத்தே, நீங்க தான் என் மேல என்ன பாசம் வச்சிருக்கிய. பாசத்துல தானே என்ன ஒரு வேலையும் செய்யாண்டா நானே எல்லா வேலையும் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. ஆமா, குழம்ப வை மருமோலன்னு சொல்லிட்டா மட்டும் போதும். ஒரு பானை நிறைய ஒரு குடம் தண்ணியை ஊத்தி கொஞ்சம் மூளை பருப்பையும் போட்டு கிண்டி ஒரு குழம்பு வச்சு விடுவா. கேட்டோம்னா மேல்டாப்ல கோரனா அது ரசம், நல்லா கலக்கி விட்டு கோரனோம்னா அது சாம்பார். அப்புறம் பொரியலுக்கு தேவையான காய்கறி எல்லாம் போட்டுக்கந்தி ஒரே வேலையை எப்படி புத்திசாலித்தனமா முடிச்சுட்டேன் பாத்தியலான்னு கேப்பா. இவள பொங்க சொல்லிக்கிட்டு உப்பு சப்பு இல்லாத ஒரு குழம்ப நம்ம தின்னுகிட்டு நம்ம ஆவியத்து போய் அலைய முடியுமா? ஆனா இருக்க வரைக்கும் நானே பொங்கி தின்னுக்கிட்டுதாம்மா ஒரு வேளை சோறாது நிம்மதியா ருசியா திங்கணும்னு தான் நானே பொங்கிட்டு கிடக்கேன். இதுல இவன் மேல உள்ள பாசத்துல நான் பொங்காண்டாம்னு சொன்னா இவள நான் என் உயிரை காப்பாத்தணும்ல, அதுக்கு தானே நான் பொங்கி தின்னுட்டு இருக்கேன். என்னதே அங்க பார்த்து பேசிட்டு இருக்கிய? அது ஒண்ணுல மருமோல, எங்க வீட்டு மகாலட்சுமிய நாங்க நல்லபடியா பாத்துக்கிடணும்ல. ஆமத்தே, அப்சல்யூட்லி கரெக்ட். பாத்தீங்களே, நீங்க வயசான காலத்துலயும் எப்படி எல்லாம் யோசிக்கேன்னு. ஆனா இன்னும் கொஞ்சம் வயசாயிட்டுனா அறிவெல்லாம் வேலையே செய்யாது. பத்தியலா நல்லதானே பேசிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு அறிவில்லையான்னு கேட்டுட்டு இருக்கா. இது நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டியா? நான் உங்களை சொல்லல. என்ன சொல்லலனா இங்க வேற யார்கிட்ட இருக்கா? நான் தானே இருக்கேன். எத்தே கோவப்படாதே எத்தே மகாலட்சுமி கிட்ட. நம்ம பார்வதி பாட்டி இருக்காவல்ல, பார்வதி பாட்டி தான் சொல்லுவேன். என்னது பார்வதி அக்காவா? ஆமத்தே, இப்படி கோவமா முகரக்கட்டையை வைக்காம சாதாரணமா இருங்கத்தே. என்ன விஷயம்னு சொல்லுதேன். இவா ஒருத்தி மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குதே. பார்வதி அக்கான்னு சொல்லுத, மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கணும்னு சொல்லுத. என்ன சொல்லுதேன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்க. சொல்லுதேன் தே, சொல்லுதேன். என் மன கஷ்டத்தை நான் சொல்லுதேன். இப்ப நாளைக்கு பார்வதி பாட்டியோட வீட்டுக்காரர் இந்த தாத்தாவுக்கு சாமி கும்பிட போறாவல்ல தே. ஆமா, அதுக்கு என்ன? இது நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க தே. நானும் சின்ன பொண்ணு மேனக்கிட்டு இருந்து போய் பார்வதி பாட்டி வீட்டுல என் பாட்டியோ நாளைக்கு சாமி கும்பிட போறோம், காய்கறி அரிசி பருப்பு மளிகை பொருள்லாம் வாங்கணுமா, இல்லைன்னா சிக்கனு மட்டனு மீன் ஏதாவது வாங்கணுமா சொல்லுங்க. நானும் சின்ன பொண்ணு போய் எல்லாத்தையும் வாங்கி எடுத்து கொண்டு வந்து தாரோம்னு சொன்னேன் தே. நல்ல விஷயம் தானே, உதவி பண்ணுதேன்னு சொல்லியிருக்கா. ஆமதே, உதவி பண்ணுதேன்னு சொன்னேன். ஆனா பார்வதி பாட்டி ஒரு வார்த்தையை சொன்னா பாத்துக்கிடுங்க, எனக்கு மனசெல்லாம் ஒரே சங்கடமாயிட்டு. ஆனா என்ன மருமோல, பார்வதிக்கு என்ன சொன்னாவன்னு சொல்லு. காய்கறி அரிசி பருப்பு மளிகை பொருள் எல்லாம் ஒண்ணு வாங்காண்டா, ஏன்னா எங்க வீட்டுக்காரருக்கு உளுந்த கஞ்சியும் கொத்தமல்லி துவையலும் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டாவத்தே. ஆமா, அந்த அண்ணனுக்கு உளுந்தங்கஞ்சியும் கொத்தமல்லி துவையலும் தான் பிடிக்கும்னு பார்வதிக்கா முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருப்பாவல. முன்னாடியெல்லாம் காலையில எந்திரிச்சு ஒரு பெரிய பானை நிறைய உளுந்தங்கஞ்சி வச்சிருவேன் கிரிஜா. எங்க வீட்டுக்காரர் 3 நேரம் அதே சாப்பிட்டுக்கிடுவாரு, நானும் வேற வழி இல்லாம அதே சாப்பிட்டுக்கிடுவேன்னு சொல்லுவாவோ. அதுக்குதான் அந்த அண்ணனுக்கு சாமி கும்பிடுறதுக்கு உளுந்தங்கஞ்சியும் கொத்தமல்லி துவையலும் வைக்கலாம்னு அந்த அக்கா சொல்லியிருப்பாவோ. அதுல என்ன பிரச்சனை வேண்டி எனக்கு உனக்கு? என்னதே புரியாம பேசிய? தாத்தாவுக்கு சாமி வச்சு கும்பிட போறோம், அவரை வந்து உளுந்தங்கஞ்சி குடிக்க போறாரு. அவர் எப்பவோ போட்டவா மாறிட்டாரு, அப்புறம் என்னத்துக்கிட்டே அவருக்கு போய் கஞ்சி வச்சு கொடுக்கணும்? எப்படியும் படையெல்லாம் போட்டா நம்ம தரத்தை சாப்பிட போறோம். அதனால நம்ம தெருவில் இருக்கப்பட்டவங்களுக்கு மனசு கொண்டாத அளவுக்கு அவங்க வயிறு நோயே சாப்பாடு போடணும்னு நினைக்கணும். அதுதானே முறை. அதை விட்டுட்டு உளுந்தங்கஞ்சி வைக்க போறேன், கொத்தமல்லி துவையில வைக்க போறேன், தாத்தாவுக்கு படையெல்லாம் போட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவோ. மனசுக்கு என்ன சங்கடமா இருக்குது. அவரு உயிரோட இருந்தது வரைக்கும் உளுந்தங்கஞ்சியும் கொத்தமல்லி துவையலுமா தின்னுருக்காரு. இப்பதான் அவரு போய் சேர்ந்தாச்சா, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம தானே சாப்பிட போறோம், அப்ப நமக்கு தகுந்த மாதிரி படையில போட வேண்டியது. கிரிஜா, ஏ பார்வதிக்கா வாக்கா, உனக்கு 100 ஆயுசு. உன்னை பத்தி தான் என் மருமவ பேசிக்கிட்டு இருக்கா. என்ன கிரிஜா சொல்லுத, உன் மருமவ என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்காளா? ஆமாக்கா, நீங்க அண்ணாச்சிக்கு உளுந்தங்கஞ்சி துவையலெல்லாம் படையல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேனா, அதை பத்தி தான் என் மருமவ என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்க எவ்வளவு மனசு சங்கடப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கு. இந்த பார்வதி பாட்டி என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்காவோ. என்ன கீதா, வாங்க பாட்டியோ, நான் உங்க மேல பயங்கர கோவத்துல இருக்கேன். கோவத்துல இருக்கியா? ஆமா, அது வந்து உளுந்த கஞ்சியும் துவையலும் தானே. ஆமா, அதுக்காக தான் கோவத்துல இருக்கேன். கீதா, நம்பிட்டியா? நான் உன்னை பிராங்க பண்ணுனேன். என்னக்கா சொல்லுத, பிராங்க? ஆமா கிரிஜா, இந்த ஏமாத்ததுக்கு இப்ப எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாவல்ல பிராங்கு, அதத்தான் சொன்னேன். என்னது பிராங்கா? அதேதான் கீதா, பிராங்கு. என் பேத்தி மாரு எங்க வீட்டுக்காரரு போட்டாவை கொண்டுட்டு வந்தாவல்ல, அப்ப அந்த போட்டாவை வச்சு என்ன பார்த்து எப்படி கிண்டல் அடிச்சா. போட்டால தாத்தா மட்டும்தான் இருக்காரு, உங்களை ஆளை காணல. நீங்களும் போட்டால இருந்திருந்தீங்கன்னா உங்க 2 பேருக்கும் சேர்த்தே நான் மாலையை போட்டிருப்பேன்னு சொன்னேன்ல. அது வந்து சொன்னேன்ல கீதா, அதுக்குதான் நான் உன்னை ஏமாத்தினேன். எங்க வீட்டுக்காரருக்கு
உளுந்தங்கஞ்சியும் துவையிலும் வைக்க போறேன்னு. நல்ல ஏமாந்தியா நீ இப்படி உங்க வீட்டு வாசல்ல உட்கார்ந்து புலம்பு வேண்டி எனக்கு நல்லா தெரியும். அதான் ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போலாமே கண்குளிரேன்னு வந்தேன். ஏக்கா என் மருமகளை பத்தி என்னை விட நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. ஆமா பின்ன எல்லாரையும் பத்தி தெரிஞ்சிருக்காண்டம்மா. இதா ஒண்ணும் கவலைப்படாத. என்ன நாளைக்கு சாம்பார் அவியல் கூட்டு பொரியல் 3 பாயசம் பப்படம் எல்லாம் தான் வச்சு எங்க வீட்டுக்காரருக்கு சாமி கும்பிட போறோம். பருதி பட்டியா அப்படியே சொல்லுதியா? ஆமா கீதா போன மனுஷன் போயிட்டாரு. இனி அவருக்கு படைச்சோம்னா அவரா உளுந்தங்கஞ்சியும் துவையில வந்து திங்க போறாரு. அதனாலதான் வாழை இலைய போட்டு ஒரு கல்யாண பந்தி சாப்பாடு மாதிரி போட்டுடலாம்னு இருக்கும் பாத்துக்க. அப்பாடா இப்பதான் என்ற மனசு குளுகுளுன்னு இருக்கு. என்னத்தை நேரம் போகலையா? வாசல்ல உட்காந்துட்டு இருக்கிய? ஆமா மக்கா சோறு பஞ்சி குழம்பெல்லாம் வச்சாச்சு. இனி என்ன வேலை? அதான் நேரம் போக மாட்டேங்குன்னு சும்மா வாசல்ல உட்காந்துருக்கேன். இரியா என்ன ரேஷன் கடைக்கு போயிட்டு வரியா? ஆமத்தே ரேஷன் கடைக்கு தான் போயிட்டு வரேன். இரியா ஏன் நின்னுகிட்டே இருக்க? இல்லத்தே வீட்டுக்கு போகணும்ல. அட போலாம் உட்காரு. இல்லத்தே போறேன். அப்புறம் உங்ககிட்ட நின்று பாடு பேசிட்டு இருக்கதே எங்க மாமியார் பார்த்தாவோ அவ்வளவுதான். இங்க வீட்டுல 1008 வேலை கிடக்கு. நீ எங்க உட்காந்து பாடு பேசிக்கிட்டு இருக்கேன்னு வேற ஏசுவோ. அப்புறம் உங்களையும் சேர்த்துல ஏசுவாங்க. அவ கிடக்கா சரியான பொறாம பிடிச்சவா. சரி மக்கா ரேஷன் கடையில அரிசி நல்லா இருக்கா? ஆமத்தே அரிசி நல்ல அளவோல இருக்கு பாத்துருங்க. கூட்டமே இல்ல. நான் அரிசியும் சீனியும் வாங்கிட்டு வந்தேன். அம்மா நீங்க வாங்கிட்டீங்களா? ஆமா மக்கா நான் நேத்துக்கே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அரிசி நல்ல அளவோல இருக்கு பத்தியா? இன்னைக்கு இட்லிக்கு அரைக்கிறதுக்கு அதுதான் ஊற வச்சிருக்கேன். எதே அரிசி உளுந்து ஊறிட்டுனா என்கிட்ட தாங்கதே. நான் எங்க வீட்டு கிரைண்டர்ல போட்டு அரைச்சு தரேன். வேண்டம்மா தாயே உன் மாமியாரி தெங்கு தெங்குன்னு ஆடுவாள. வாசில மாவு அரைச்சிட்டு போயிட்டா எனக்கு கரண்ட் பில்லு இவ்வளவு வந்துட்டு அப்படி இப்படின்னு தெங்கு தெங்குன்னு ஆடுவா. அதுக்கு நான் மாவு அரைக்காம உள்ள கஞ்சி குடிச்சிட்டு போயிருவேன். அதுவும் சரிதான். இங்க பாருமக்கா ராணி முன்னாடி நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் கொஞ்சம் பொறுமையா இருந்துக்க மக்கான்னு. ஆனா நான் இப்ப சொல்லுவேன் இந்த பொறுமையெல்லாம் விட்டுரு. உன் மாமியா கிட்ட நல்லா ஏத்து பேசு. என்னத்தை திடீர்னு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிய? ஆமா மக்கா அவ போற போக்கு எனக்கே பிடிக்க மாட்டேங்குது. ஏன் தான் இப்படி எல்லாம் இருக்காளோ? அவள ஒரு மனுஷியா? சரி அதெல்லாம் விடுமக்கா. ஆமா உங்க அண்ணன் வீட்டு பால் காய்ச்சாம பத்திரிகை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனானமா உங்க அண்ணன்? ஆமத்தே நேற்றுக்கு தான் எங்க அண்ணன் மைனியும் வந்து பத்திரிகை வந்து கொடுக்க வந்தாவோ. ஏற்கனவே ஒரு வீடு இருக்கு. இப்ப திருப்பி 2வது இன்னொரு வீடு கட்டிருக்கான் போலுக்கு. அதுக்குதான் பால் காய்ச்ச போறேன் எல்லாரும் வந்துருங்கன்னு வந்து கூப்பிட வந்தான். ஆமா எப்ப மக்கா பால் காய்ப்பு? அடுத்த வாரம் தே. அடுத்த வாரம் புதன்கிழமை மார்ச் மாசம் 25ஆம் தேதி. ஓஹோ அப்படியா? சரி சரி. ஏத்தே நீங்களும் வாங்கலாம் தே என் கூட பால் காய்ப்புக்கு. எங்க அண்ணன் உங்களை கூப்பிடாட்டா என்ன? எங்க அண்ணன் சார்பா நான் வந்து கூப்பிடுறேன். எங்க அண்ணன் வீட்டுக்கு பால் காய்ச்சிக்கு வாங்கன்னு வாங்கத்தே நீங்களும் எங்க கூட. மக்கா அன்னைக்கு எங்க சொந்தக்காரையே ஒரு வீட்டுல கல்யாணம் இருக்கு பாத்துக்க. நான் கல்யாணத்துக்கு போயிருவேனா? கல்யாண வீடு மட்டும் இல்லாம இருந்தா நானும் அவங்க கூட பால் காய்ப்புக்கு வந்திருப்பேன் பாத்துக்க. எங்க அக்காவுக்கு மச்சினம் அவளுக்கு கல்யாணம். அதுக்கு நான் கண்டிப்பா போய் தானே மக்கா ஆகணும். ஆமா தை சொந்தக்காரவிய கல்யாணம்ல கண்டிப்பா போய் தானே ஆகணும். அப்ப இன்னொரு நாள் எங்க அண்ணன் வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேன் உங்களை. சரி மக்கா. இது அதெல்லாம் இருக்கட்டும். திடீர்னு என்ன எங்க மாமியார் மேல அதிகமா கோவமா இருக்க மாதிரி இருக்கியே? ஆமா மக்கா நீ பொறுமையா இருக்க. ஆனா என்னால அவ பேச்செல்லாம் கேட்டு பொறுமையா இருக்க முடியலையே. என்னத்தை சொல்லுதீங்க? அதான் மக்கா உங்க அண்ணன் மைனியும் பத்திரிகை கொடுக்க வந்தவள்ல. அப்ப நம்ம மீனா வந்து அவங்க வீட்டுல இருந்து கட்டில பீரெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காவோ. நீங்க ஒண்ணு வாங்கி தரல அப்படி இப்படின்னு சொன்னாவோ. கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. நீ அன்னைக்கு என்கிட்ட சொன்னேன்ல. ஆமாதே உங்ககிட்ட சொன்னோம்ல. ஆமா மக்கா அதையே தான் உன் மாமியாரி என்கிட்ட வந்து சொன்னா. இப்படி என் மருமவ சண்டை போடுதா என் மகன்கிட்ட மூட்டி கொடுக்க அப்படியே தனி கொடுத்த நான் கூட்டிட்டு போலாம்னு பாக்கா. இவெல்லாம் ஒரு மனுஷியா? இவ என் குடும்பத்தை பிரிக்க பாக்கா அப்படி இப்படின்னு ஒண்ணு பத்தி ஏசிட்டு கிடந்தா. இது எப்போ உள்ள வழக்கமான விஷயம் தானே. எங்க அத்தை என்னை பத்தி என்னைக்கு பெருமையா பேசியிருக்காவோ. எந்த நேரம் பார்த்தாலும் இப்படிதான் குறைய சொல்லுவாங்க. அதுக்கு போய் திடீர்னு கோவப்படலாமா? அதுக்கு இல்ல பொறுமையா இருக்கலாம். அதுக்குன்னு இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுதா நான் என் வீட்டு மருமவ 2 பேரையும் ஒத்துமையாவே இருக்க விட மாட்டேன். 2 பேரையும் நான் சரியாவே பேசிக்கிட கூட விட மாட்டேன். அவளும் 2 பேரும் நல்லபடியா பேசிக்கிட்டாள்வா. அப்புறம் நான் தான் தூர கிடக்கணும். அப்புறம் 2 பேரும் சேர்த்து எனக்கு பாயாசத்தை போட்டுருவாளுவோ. அவளை பத்தி இவகிட்டையும் இவளை பத்தி அவகிட்டையும் மாறி மாறி நான் போட்டு கொடுத்துட்டு தான் இருக்கேன். சின்ன மருமவ வேலைக்கு போயிட்டு வந்த உடனே ராணியக்கா எங்கத்தேன்னு என்கிட்ட கேப்பா. நான் இருந்தாலும் உடனே அவ போய் தூங்கிக்கிட்டு இருக்கா. நீ போய் அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. அப்புறம் உன் மேல கோவப்படுவா. அப்புறம் சண்டைக்கு வருவா. பொல்லாத்தவா அப்படி இப்படின்னு அவகிட்ட சொல்லி வச்சிருக்கேன். என்ன ராணி பேசாம இருக்க? என்னதே சொல்ல எங்க மாமியாரை பத்தி தான் தெரியும். என்னை பத்தி எல்லாம் குறையாதான் அவகிட்ட சொல்லுவா ஒண்ணு. அதுக்கப்புறம் நான் என்னத்தை போட்டு பேச? ராணியக்கா தானே நிக்காங்க. ஆமா ராணியக்காவும் பக்கத்து வீட்டு பாட்டி வந்து பேசி இருந்துச்சாங்க. நேத்தைக்கு கூட மீனாவை பத்தி எங்க அத்தை என்கிட்ட குத்தம் குறையா சொல்லிக்கிட்டு இருந்தவத்தே. என்னது என்ன பத்தி குத்தம் குறையா எங்க மாமியார் ராணியக்கா கிட்ட சொன்னாங்களா? அப்படியேக்கா என்ன சொன்னா? கல்யாணம் முடிஞ்சு எங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரு 6 மாசமா வேலைக்கு போய்கிட்டு இருக்கா. வேலைக்கு போயிட்டு மாசம் மாசம் கை நிறைய சம்பளம் வாங்கதான் செய்தா. ஆனா ஒத்த ரூபா கூட என் கண்ணுல காட்ட மாட்டேக்கால. என்கிட்ட ஒத்த ரூபா கூட அவ தரவே மாட்டேக்கா ராணி. எல்லா பணத்தையும் கொண்டு அவ அம்மா வீட்டுல தான் கொண்டு கொடுப்பா போலுக்கு.
என் சின்ன மாவன் கிட்ட கேட்டாலும் அவன் சொல்லதான் ஏமா நீ அதை பத்திலாம் ஒண்ணும் பேசாதமா உன் வேலையை மட்டும் போய் பாரு அப்படின்னு யாசிப்படுதான். அவளுக்கு பணக்காரி இந்த திமிரு அதான் கையில ரூபாயை வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுதா. இவ ஆட்டத்தை நான் ஒரு நாள் அடக்காம விட மாட்டேன் ராணி, வேணும்னா பாரு அப்படிங்க அவத்தே. எங்க மாமியார் இப்படி சொன்னவோ மீனா பிள்ளை பணக்கார பிள்ளைதான் ராணி, ஆனா என்கிட்ட எல்லாம் நல்ல தன்மையா தான் பேசுறதுங்க. ஏத்தே மீனாவும் என்கிட்ட வந்த புதுசுல நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் இப்ப பட்டும் படாம பேசுதா. அதுக்கு காரணம் என் மாமியார் தான். அதான் உங்ககிட்ட சொல்லி வச்சிருக்காவல்ல 2 மருமகளையும் நான் பேச விட மாட்டேன்னு. ஏக்கா ராணிக்கா மீனா ஏக்கா உண்மையை சொல்லுங்கக்கா, அத்தை உங்ககிட்ட இப்படி எல்லாம் சொன்னாங்களா? ஐயோ நம்ம பேசிட்டு இருந்தத மீனா கேட்டா போலக்க. என்ன மீனா சொல்லுத? ஒண்ணு இல்ல. அம்மா ஆபீஸ்க்கு போயிட்டு இப்படி பாதி நாள்ல வந்திருக்க. ஏக்கா அதெல்லாம் இருக்கட்டும்க்கா, அத்தை என்ன பத்தி உங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. இல்ல மீனா அதெல்லாம் ஒண்ணும் சொல்லலையே. ஏக்கா என்கிட்ட போய் சொல்லாதீங்கக்கா, தயவு செஞ்சு என்னன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மீனா, வா வீட்டுக்கு போவோம். நீ இன்னும் சாப்பிட்டுருக்க மாட்டேன்னு நினைக்கேன். சோறு பொங்கி மீன் கறி எல்லாம் வச்சிருக்கேன், வா சாப்பிடுவோம். அதெல்லாம் இருக்கட்டும்க்கா, முதல்ல எனக்கு பதில சொல்லுங்க. இவ்வளவு நாளா மாமியார் உங்களை பத்தி தான் என்கிட்ட குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இப்ப என்ன பத்தி உங்ககிட்ட குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மீனா. ஏக்கா எனக்கு எல்லாம் தெரியும்க்கா, இத்தனை வருஷமா நீங்க இந்த வீட்ல இருக்கீங்க, உங்களை பத்தி என்கிட்ட குறை சொல்லும் போது என்ன பத்தி உங்ககிட்ட குறை சொல்ல மாட்டாங்களான்னு நான் நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஏமாக்கா மீனா அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நேற்றுக்கு கூட உங்களை பத்தி என்கிட்ட குறை சொல்லிக்கிட்டு இருந்தாவக்கா. ராணி கிட்ட எல்லாம் அதிகமா பேசாத, அவ கல்யாணம் முடிஞ்சு வரும்போது நான் ஒண்ணுமே கொண்டுட்டு வரல. இப்ப கூட செலவுக்கு ஏதாவது 10 ரூபா வேணும்னா கூட அவ என்கிட்ட தான் வந்து நிப்பா. அடுத்த வாரம் வேற அவங்க அண்ணன் வீடு பால் காய்ப்பு இருக்கு, எப்படியும் புது பட்டு சேலை நகையெல்லாம் போட்டு போகணும்னு ஆசைப்படுவா. அதையெல்லாம் உங்ககிட்ட தான் வந்து கேட்க வருவா. அவ கேட்காளன்னு சொல்லிக்கிட்டு நீ எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துறாத, அவ உன்னை ஏமாத்தி விடுவா. என்ன மீனா நான் உன்னை ஏமாத்திருவேன்னு சொன்னாங்களா? ஆமாக்கா, நகை பட்டு புடவை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நீங்க ஏமாத்திருவீன்னு என்கிட்ட சொன்னாவக்கா. பாத்தீங்களா என்ன பத்தி இந்த மீனா கிட்ட என்னெல்லாம் சொல்லிருக்கவோ எங்க மாமியாருன்னு. பட்டு புடவை நகை எல்லாம் இவகிட்ட இருந்து வாங்கி நான் ஏமாத்திருவேனா? ஏமாக்கா அந்த கிறுக்கி தான் சொன்னானே, நீ எனக்கு வருத்தப்பட்டுட்டு இருக்க. உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாமலா இருக்கு? ஆமாக்கா உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாம இல்லக்கா, நீங்க எவ்வளவு நல்லவங்க, என் மேல எவ்வளவு பாசமா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அடுத்த வீட்ல இருந்து வந்தாலும் உங்க கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தானே என்ன நீங்க நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க. பூமாரிக்கு அடுத்தபடியா நீங்க என்னதானே பாத்துக்கிட்டீங்க நல்லபடியா. நான் அவங்க சொன்னதையெல்லாம் நம்பிட்டேன்னு நான் உங்ககிட்ட சொல்லல, இப்படி எல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லுதே உங்ககிட்ட. அதான் சொன்னோம்ல மக்கா ராணி, உன்னை பத்தி மீனா கிட்டையும் மீனாவை பத்தி உங்ககிட்டையும் சொல்லி உங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டையை மூடி விட்டுட்டாங்கன்னா அப்புறம் நீங்க 2 பேரும் பேச மாட்டீங்கல்ல. நீங்க 2 பேரும் சண்டை போடத பார்த்து வீட்டுல உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம்னு உன் மாமியார் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுத்து விடாதீங்க. இப்ப சொல்லுதும் கேட்டுக்கிடுங்க மக்கா, நீங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி தான் ஒத்துமையா இருந்துக்கிடணும். அண்ணன் தம்பி 2 பேரும் கூட பிறந்தவனுங்க, அவனுங்க என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை வந்தாலும் ஒருத்தனை விட்டு கொடுக்காம தான் பேசுவானுங்க. ஆனா நீங்க 2 பேரும் தான் மக்கா ஒத்துமையா இருக்கணும். நீங்க 2 பேரும் எவ்வளவு கிழவு ஒத்துமையா இருக்கீரோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் குடும்பமும் நல்லா இருக்கும். அது அந்த பேதில பவளுக்கு தெரியாதுல்ல. அவன் உங்க 2 பேருக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கலான்னு இருக்கா. சரியான பொறாம பிடிச்சவா. ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றிருந்தாலும் அவளுக்கு உங்க அருமை தெரியும். நானும் எவ்வளவு நாள்தான் பொறுமையா இருக்கேன், பாத்தீங்களா என்ன பத்தி எப்படி எல்லாம் சொல்லியிருக்கவன்னு. இதுக்கு மேல என்ன அமைதியா இருந்தோம்னா நாள மனுஷியே கிடையாது. ஆமாக்கா என்ன பத்தி உங்ககிட்ட இவ்வளவு குறை சொல்லியிருக்காவ பத்தியா. இன்னைக்கு மாமியார உண்டு இல்லைன்னு பண்ணி போடுதே. ஏக்கா என்ன நின்னுட்டு இருக்கிய, வாங்க வந்து வண்டியில ஏறுங்க. இல்ல நீ போ மீனா, நான் வரேன். அட என்னக்கா நீங்க வேற, வாங்க வந்து வண்டியில ஏறுங்க. போமக்கா, அதான் மீனை கூப்பிடுதல்ல. சரிங்க தே, வேண்டாத்தனை வேறையா எங்க மாமியாரை பார்க்கவோ. இருங்க, இன்னைக்கு நாங்க 2 பேரும் சேர்ந்து பாயாசத்தை போட போறோம் எங்க மாமியாருக்கு. சரியான அறிவு கட்டவா. 2 மருமகளும் ஒத்துமே இருந்தாதான் நமக்கு கடைசி காலத்துல கஞ்சி ஊத்துவான்னு அவளுக்கு தெரியுதான்னு பாரு. 2 பேருக்குள்ளேயும் சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டு வேடிக்கை பார்க்க பொம்பளையாவ மனுஷி. ராணி இத்தனை காலமா நான் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கிட்டு பொறுமையா இருந்தா, இனிமேல் அவ பொறுக்க மாட்டாள்ல, அதான் பொங்கி எழுந்துட்டா. அடியே ரஞ்சிதா வார